ஹாய் காய்ஸ், இன்றைக்கி நம்ம வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா வில்லியம் ஷேக்ஸ்பியர் எழுதின சானட் 6. இதோட டைட்டில் என்ன அப்படின்னா தென் லெட் நாட் வின்டர்ஸ் ரேக்டு ஹேண்ட் டிஃபேஸ். இந்த சானட் எந்த கேட்டகரி கீழே வரும் அப்படின்னா இதை ப்ரோக்ரியேஷன் சானட் இல்லைன்னா ஃபேர் யூத் சானட்னு சொல்லுவாங்க. அதாவது சானட் 1 to 17 ப்ரோக்ரியேஷன் சானட்னு சொல்லுவாங்க. நெக்ஸ்ட்டு சானட் 1 to 126 ஃபேர் யூத் சானட்னு சொல்லுவாங்க. இது எதனால் ஃபேர் யூத் சானட்ஸ்னு சொல்கிறாங்க அப்படின்னா இது ஷேக்ஸ்பியர் அவங்களோட ஃப்ரெண்டுக்காக எழுதியிருப்பாங்க. அவங்க ஃப்ரெண்டு ரொம்ப அழகாக இருப்பார். ஆனால் அவருக்கு மேரேஜ் மேலே இன்ட்ரெஸ்ட் இருக்காது. ஸோ அவர் அவரோட பியூட்டியை எப்படியெல்லாம் டெஸ்ட்ராய் பண்ணிகிட்டு இருக்காரு, எப்படியெல்லாம் வேஸ்ட் பண்ணிகிட்டு இருக்காருன்னு சொல்கிறதுனால தான் இந்த 126 சானட்ஸை ஃபேர் யூத் சானட்ஸ்னு சொல்லுவாங்க. அந்த ஃபேர் யூத்துன்னு ரெஃபர் பண்ணுறது யார் அப்படின்னா ஷேக்ஸ்பியரோட ஃப்ரெண்டை தான். நெக்ஸ்ட்டு 1 to 17 ஏன் ப்ரோக்ரியேஷன் சானட்னு சொல்கிறாங்க அப்படின்னா இந்த 17 சானட்ஸில் ஷேக்ஸ்பியர் அவங்க ஃப்ரெண்டுக்காக நீ உன்னோட பியூட்டியை வேஸ்ட் பண்ணுற, அதை நீ கரெக்டாக யூஸ் பண்ணணும், எப்படின்னா ஒரு மேரேஜ் பண்ணி அவனோட அடுத்த ஜெனரேஷன் கொண்டு வரது மூலயமா யூஸ் பண்ணணுங்கிறதுனால அடுத்த க்ரியேஷன் கொண்டு போகணும்னு இவர் என்கரேஜ் பண்ணுறார் இல்லையா. ஸோ அதனால் இது ப்ரோக்ரியேஷன் சானட்னு சொல்லுவாங்க. இப்போ சானட் பற்றி பார்க்கலாம். தென் லெட் நாட் வின்டர்ஸ் ரேக்டு ஹேண்ட் டிஃபேஸ் இன் தி தை சம்மர் எரி தோபி டிஸ்டல்டு. இந்த 2 லைன்ஸில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா போன சானட் 5ல் ஷேக்ஸ்பியர் என்ன சொல்லியிருப்பார் அப்படின்னா வின்டர் அப்படிங்கிறது ஒரு பர்சனோட ஓல்டேஜ், சம்மர் அப்படிங்கிறது ஒரு பர்சனோட அடல்ட்ஹுட். எப்படி சொல்லியிருப்பாங்க அப்படின்னா சம்மர் அப்படிங்கிறது அடல்ட்ஹுட்னா அதில் அவங்க ரொம்ப பியூட்டியாக இருப்பாங்க, ரொம்ப யூத்ஃபுல்லாக இருப்பாங்க. எப்படி ஒரு சம்மரில் இருக்க ஒரு பிளான்ட்டை வின்டர் அதோட பனி மூலயமா அழிக்குதோ அந்த மாதிரி ஒரு பர்சனோட யங் ஏஜை வின்டர் அப்படிங்கிற ஓல்டேஜ் டெஸ்ட்ராய் பண்ணும் அப்படின்னு போன சானட்டில் சொல்லியிருப்பார். அந்த மாதிரி டெஸ்ட்ராய் ஆகிற பியூட்டியை எப்படி ப்ரிசர்வ் பண்ணணும்னு சொல்லியிருப்பார். எப்படி ஒரு பர்ஃப்யூம் ஒரு பாட்டிலில் ப்ரிசர்வ் பண்ணி வைக்கிறாங்க, அதே மாதிரியே ஒரு பர்சன் அவங்களோட பியூட்டியை ப்ரிசர்வ் பண்ணணும் அப்படின்னா அதை மற்றவங்க யாருக்கூட ஷேர் பண்ணி நெக்ஸ்ட் ஜெனரேஷன் சில்ட்ரனாக போகும்போது அந்த பியூட்டி இந்த மாதிரி வின்டர் எப்படி அந்த செடியை கொள்ளுதோ அந்த மாதிரி சாகாமல் ஓல்டேஜில் அந்த பியூட்டி சாகாமல் நெக்ஸ்ட் ஜெனரேஷன் சில்ட்ரனுக்கு டிரான்ஸ்ஃபார்ம் ஆகும்னு சொல்லியிருப்பார். அதோட கண்டினியூஸாக தான் இந்த சானட்டையும் சொல்லியிருப்பார். இந்த சானட்டில் ஃபஸ்ட்டு 2 லைன்ஸ் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா அந்த வின்டர் அப்படிங்கிறது அதோட ரஃப் ஹேண்டை வச்சு உன்னோட சம்மர் அழிக்காமல் பார்த்துக்கோ. எதுக்கு முன்னாடி இந்த செகண்ட் லைனில் ஏறி அப்படின்னா பிஃபோர்னு அர்த்தம். எதுக்கு முன்னாடி அப்படின்னா தோபி டிஸ்டல்டு உன்னோட பர்ஃப்யூமை நீ ப்ரிசர்வ் பண்ணுறதுக்கு முன்னாடி அதை அழிக்காமல் பார்த்துக்கோ அப்படின்றாங்க. இதுக்கு என்ன மீனிங் அப்படின்னா அவரோட பியூட்டி நெக்ஸ்ட் ஜெனரேஷனுக்கு டிரான்ஸ்ஃபார்ம் ஆகிறதுக்கு முன்னாடி அவரோட ஓல்டேஜ் இவரோட அடல்ட்ஹுட்டை அழிக்காமல் பார்த்துக்கோ அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. நெக்ஸ்ட்டு மேக் ஸ்வீட் சம் வயல் ட்ரெஷர் தோ சம் பிளேஸ் வித் பியூட்டிஸ் ட்ரெஷர் எரி இட் பி செல்ஃப் கில்டு. ஓகே, இந்த 2 லைன்ஸில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா வயல் அப்படின்னா பாட்டில்னு அர்த்தம். அதாவது உன்னோட பியூட்டியை ஏதோ ஒரு பாட்டிலில் பர்ஃப்யூம் மாதிரி ப்ரிசர்வ் பண்ணி ஒரு இடத்துல வச்சிரு. எதுக்கு முன்னாடி அப்படின்னா எரி இட் பி செல்ஃப் கில்டு பிஃபோர் இட் பி செல்ஃப் கில்டு. அந்த பியூட்டியை கொல்றதுக்கு முன்னாடி நீ ப்ரிசர்வ் பண்ணி வச்சிருன்னு சொல்கிறாங்க. இது என்ன மீனிங் அப்படின்னா அவரோட ஓல்டேஜ் அவரோட பியூட்டியை டெஸ்ட்ராய் பண்ணுறதுக்கு முன்னாடி அவர் யாருக்கூடையாச்சும் அவர் பியூட்டியை ஷேர் பண்ணி நெக்ஸ்ட் ஜெனரேஷன் சில்ட்ரன்ஸ்க்காக அவரோட பியூட்டியை ப்ரிசர்வ் பண்ணி வைக்கணும்னு சொல்கிறாங்க. அதனால் ஓல்டேஜ் ஆகி இவரோட பியூட்டி அதுவே டெஸ்ட்ராய் பண்ணாலுமே அவரோட பியூட்டி ப்ரிசர்வாக தான் இருக்கும். அது நெக்ஸ்ட் ஜெனரேஷனுக்கு டிரான்ஸ்ஃபார்ம் ஆகும். மொத்தத்தில் இவர் அவரோட ஃப்ரெண்டை மேரேஜ் பண்ண சொல்கிறாரு. நெக்ஸ்ட்டு தட் யூஸ் இஸ் நாட் ஃபார்பிட்டன் யூசரி விச் ஹாப்பிஸ் தோஸ் தட் பே த வில்லிங் லோன். இந்த 2 லைன்ஸில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இப்படி உன் பியூட்டியை ப்ரிசர்வ் பண்ணி வைக்கணும். இந்த யூஸ் பண்ணுறது தடை செய்யப்பட்ட விஷயம்லாம் கிடையாது. யூசரி அப்படின்னா லோனுன்னு அர்த்தம். லோனுக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லாத மூலயமா ஏதாச்சும் ப்ராஃபிட் ஏர்ன் பண்ணுவோம் இல்லையா, அதை தான் யூசரின்னு சொல்லுவாங்க. இப்படி உன்னோட பியூட்டியை நீ ஷேர் பண்ணுறது தடை செய்யப்பட்ட விஷயம்லாம் கிடையாது. அது நம்ம ஒரு லோன் வாங்கி அதுலேருந்து ஒரு ப்ராஃபிட் வாங்குறோம் இல்லையா, அந்த மாதிரி தான் அப்படிங்கிறாங்க. விச் ஹாப்பிஸ் தோஸ் தட் பே த வில்லிங் லோன். ஓகே, இந்த மாதிரி நீ உன்னோட பியூட்டியை யூஸ் பண்ண அப்படின்னா அது கிவர் உனக்கும் சரி ரிசீவருக்கும் சரி 2 பேருமே ஹாப்பியாக தான் இருப்பீங்க. ஏன் அப்படின்னா நீ உன் பியூட்டியை ஷேர் பண்ணுறதுனால நெக்ஸ்ட் ஜெனரேஷன் அதுதான் ப்ராஃபிட், அதுதான் யூசரி. நெக்ஸ்ட் ஜெனரேஷன் சில்ட்ரன் உருவாகுவாங்க இல்லையா, அப்போ நீயும் ஹாப்பி, உன் மூலியமாக நீ யாருக்கு ஷேர் பண்ணுறியோ அவங்களும் ஹாப்பி ஆயிடுவாங்க அப்படிங்கிறாரு. நெக்ஸ்ட்டு தட்ஸ் ஃபார் தை செல்ஃப் டு ப்ரீட் அனதர் தி. இதில் தை அப்படின்னா யுவர்னு அர்த்தம், தி அப்படின்னா யூன்னு அர்த்தம். இதில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா மேலே சொன்ன மாதிரி உன் பியூட்டியை நீ மற்றவங்க யார்கிட்ட ஷேர் பண்ண, அதை நல்ல விஷயத்துக்கு யூஸ் பண்ண அப்படின்னா
உன்ன மாதிரியே இன்னொருத்தர் வந்து உருவாக்குவாங்க அப்படின்னு சொல்றாங்க. இந்த லைன் எப்படி வரும்னா, தட்ஸ் ஃபார் யுவர் செல்ஃப் டு பிரீட் அனதர் யூ அப்படின்னு வரும். நெக்ஸ்ட், ஆர் 10 டைம்ஸ் ஹாப்பியர் பி இட் 10 ஃபார் 1, 10 டைம்ஸ் தை செல்ஃப் வேர் ஹாப்பியர் தன் தோ ஆர்ட். ஓகே, இந்த 2 லைன்ஸ் என்ன சொல்றாங்க அப்படின்னா, நீ வந்து உன்ன மாதிரி ஒரு வருஷம்னால ஹாப்பி ஆகலை, அதை விட 10 மடங்கு ஹாப்பி ஆகணும்னு நினைச்சினா ஒரு குழந்தைக்கு 10 குழந்தை கூட பெற்றுக்கோ. இப்போ வந்து என்ன ஆகும் அப்படின்னா, அப்படி உன்னோட பியூட்டி யூஸ் பண்ணி 10 சில்ட்ரன்ஸ் வந்தாங்க அப்படின்னா உன்ன மாதிரியே 10 சில்ட்ரன்ஸ் இருப்பாங்க. அப்படிங்கும்போது உன்னோட ஹாப்பிங்கிறது நீ இப்போ வந்து உன் பியூட்டி யூஸ் பண்ணாமல் இருக்கும்போது இருந்த ஹாப்பியை விட 10 மடங்கு அதிகமாகும்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு, இஃப் 10 ஆஃப் தைன் 10 டைம்ஸ் ரீஃபிகர்டு தி தென் வாட் வுட் டெத் டூ இஃப் தோ வுடெஸ்ட் டிபார்ட் லீவிங் தி லிவிங் இன் பாஸ்டரிட்டி. இந்த 3 டைம்ஸில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ஒருவேளை அந்த 10 சில்ட்ரனும் ஒன்ன மாதிரியே இருந்தாங்க, உன் பியூட்டியாகவே இருந்தாங்க அப்படின்னா, நீ சாகும்போது டெத்து மட்டும் என்ன பண்ணணும்னு நினைக்கிற? ஏன் அப்படின்னா, நீ செத்துருவ. ஆனால் உன்ன மாதிரியே இங்கே 10 பேர் இருக்காங்க அப்படிங்கும்போது உன் பியூட்டிஸ் ஆகாது, அது இந்த உலகத்திலேயே தான் இருக்கும். பாஸ்டரிட்டி அப்படின்னா ஃபியூச்சர் ஜெனரேஷன் அர்த்தம். நீ செத்தாலுமே உன்னோட ஃபியூச்சர் ஜெனரேஷன் மூலயமா உன்னோட பியூட்டி நீ இருந்த அப்படிங்கிறதுக்கான அடையாளம் வந்து இந்த உலகத்தில் இருக்கும். அப்போ டெத்து கூட உன்னை ஒழுங்காக சாவடிக்க முடியாது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. பீட் நாட் செல்ஃப் ஃபில்டு ஃபார் தோ ஆர்ட் மச் டு ஃபேர் டு பி டெத் கான்குவஸ்ட் அண்ட் மேக் வார்ம்ஸ் தைன் ஹையர். இந்த லாஸ்ட் 2 லைன்ஸில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ஷேக்ஸ்பியர் அவரோட ஃப்ரெண்டுக்கு நிறைய பியூட்டி இருக்குன்னு சொல்லிட்டாங்க. இந்த உலகமே பார்த்து அட்மையர் ஆகிற அளவுக்கு அவருக்கு பியூட்டி இருக்குது. ஆனால் அவர் வந்து அந்த பியூட்டி யாரு கூடயும் ஷேர் பண்ணாமல் சிங்கிளாக செல்ஃபிஷாக இருக்கார். ஸோ ஷேக்ஸ்பியர் அவர்கிட்ட என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, நீ வந்து நிறைய பியூட்டி உனக்குள்ளே இருக்குது, நீ ஆனால் ஸ்டபர்னாக செல்ஃபிஷாக இருக்க, அப்படி வந்து இருக்காதே. ஏன் அப்படின்னா, அப்படி ஒரு வேளை இருந்தேன்னா உன்னோட ஃப்யூச்சர் ஜெனரேஷன் உன் பியூட்டியை கேரி பண்ணிட்டு போக மாட்டாங்க. அதுக்கு பதிலாக டெத்து தான் உன் பியூட்டியை வந்து டெஸ்ட்ராய் பண்ணிட்டு நெக்ஸ்ட் உனக்கு உன்னோட பியூட்டியை ஹையர் பண்ணுறதுன்னு பார்க்கும்போது யாரும் இருக்க மாட்டாங்க. ஜஸ்ட் அந்த கிரேவில் இருக்க வார்ம்ஸ் மட்டும்தான் உன் பாடியை சாப்பிட்டு உன் மூலயமா இந்த உலகத்தில் வாழ்ந்துட்டு இருக்க உயிராக இருக்குன்னு சொல்லிட்டு இந்த சாணத்தை முடிக்கிறார்.